சாத்தானால் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியுமா? சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு என்ன வித்தியாசம்? இதை பைபிள் சொல்லுகிறது. இதை நம்ம தெளிவாக அறிந்து கொண்டால் நம்ம சந்தோஷமாக இயேசுவை பின்பற்ற முடியும். நான் நேற்றுக்கு சொன்னேன், சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதம் பணம், பதவி, புகழ். இதான் மனுஷன் விரும்புகிறான். பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும். இதுக்கு தான் பாருங்கள், அரசியலில் போனால் அப்படி ஆயிடலான்னு நினைக்கிறான், சினிமா துறையில் போனால் அப்படி ஆயிடலாம், பிஸ்னஸில் அப்படி ஆயிடணும். எல்லா துறையிலுமே பாருங்கள், அது சர்ச்சுக்குள்ளே கூட இந்த அரசியல் பருவ காரணம் இந்த பணம், பதவி, புகழ். அப்போ பணம்னு ஒரு பணம் அவசியம் எதுக்குனாலும். அப்புறம் பதவி, பவர், ஒரு அதிகாரம் இருக்கிறது. அப்புறம் புகழ். இதுதான் மனுஷன் நினைக்கிறான், இது கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்று நினைக்கிறான். வசனம் சொல்லுது, சாத்தான் கூட இதை கொடுக்க முடியும். இயேசுகிட்டே சொல்கிறான், இந்த உலகமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் எனக்கு பிரியமானவனுக்கு இதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். அப்போ சாத்தானை பிரியப்படுத்துகிறவங்களுக்கு இதெல்லாம் சாத்தான் கொடுப்பான். பணம் கொடுப்பான், பதவி கொடுப்பான், புகழ் கொடுப்பான். ஆனால் அவனால் கொடுக்க முடியாதது நிம்மதி. சமாதானம் கொடுக்க முடியாது, நிம்மதி கொடுக்க முடியாது, மோட்சத்தை கொடுக்க முடியாது. மரணத்திற்கு பிறகு பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது, வைகுண்டம் போக முடியாது. அவன் நரகத்துக்குள்ளே சாத்தான் கொண்டு போய் விடுவான். அதனால் இதான் சாத்தான் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நிம்மதி கொடுக்க முடியாது. உலக வாழ்க்கைக்கு பிறகு அந்த மோட்சம், சொர்க்கம், பரலோக பாக்கியம் என்கிற அதையும் சாத்தானால் கொடுக்கவே முடியாது. இதை நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போது நேற்று தினத்தில் பார்த்த சில காரியத்திலேருந்து தொடர்ச்சியாக சில காரியம் சொல்கிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுங்க. நீதிமொழிகள் பைபிளை திருப்புங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுங்க. பழைய ஏற்பாட்டில் 788வது பக்கம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். பணக்காரன் ஆக வேண்டும் என்று தீவிரிக்கிறான். பார்த்தீங்களா? சீக்கிரம் பணக்காரன் ஆயிடணும், பணம் சம்பாதிக்கணும், அப்படியே புகழ் வந்துடணும், அப்படி தீவிரிக்கிறான் பாருங்க. அவன் ஆக்கினைக்கு தப்பான், அழிவுக்கு தப்பான் என்பதாக, தண்டனைக்கு தப்ப மாட்டான் என்று ஆண்டோடைய வசனம் சொல்லுது. எப்படியாவது ஐஸ்வர்யவான் ஆயிடணும். அதுக்கு தான் பாருங்களேன், பிஸ்னஸில் கலப்படம் செய்வது, எல்லா பொருளையும் கலப்படம், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி இந்த உடங்குடி கருப்பட்டி இருக்குல்ல, அது உலக ஃபேமஸ். உடங்குடி கருப்பட்டி அதை நிறைய பண்ண மாதிரி ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அங்கே தான் வாங்குவான். அதில் உடங்குடியில் ஒருத்தன் கலப்படம் பண்ணியிருக்கான் பாருங்கள். கருப்பட்டியில் கலப்படம் கொஞ்சம் காரியம் அல்ல. மூட்டையாக சீனியை எடுத்தாங்க, கலப்படம் பண்ணதை கண்டுபிடிச்சி பேப்பர்லலாம் நியூஸ் வந்தது இல்லை. அப்போது ஒரு நம்பிக்கை துரோகி இவங்க சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணுறவங்க. நம்பி போய் ஜனங்க பொருள் வாங்க, சுத்தமாக இருக்கும் நீ வாங்கினா, இவன் பணம் சம்பாதிக்கிறதற்கு மக்களை ஏமாற்றுகிறான், துரோகம் பண்ணுகிறான். இவன் துன்மார்க்கன் என்று பைபிள் சொல்லுகிறாரு. அதை சமுதாயத்தை பாதிக்கிற மாதிரி எவன் நடக்கிறானோ அவன் துன்மார்க்கன். அவன் ஆக்கினைக்கு தப்ப மாட்டான், தேவனுடைய தண்டனைக்கு தப்ப முடியாது. எல்லா பொருளையும் கலப்படம், எல்லாத்திலையும் கலப்படம் பாருங்க சொல்கிறாங்க. எல்லாத்திலையும் பருப்பில் கலப்படம், அரிசியில் கலப்படம், அப்புறம் ஒரு மிளகாத்தூளில் கலப்படம், மிளகுல கலப்படம். கேள்விப்பட்ட நம்ம மனசே அப்படியே துக்கப்படுகிறாரு. மனிதர்கள் வாங்கி சாப்பிடுகிற உணவில் கூட கலப்படம் பண்ணால் அவனுக்கு பயங்கரமான அவங்க துன்மார்க்கர்கள். அது ஒரு பயங்கர பாவம். எப்படியாவது பணக்காரன் ஆகன்னு செய்கிறவன் ஆக்கினைக்கு தப்ப முடியாது, நியாயத்தீர்ப்புக்கு தப்ப முடியாது, தண்டனைக்கு தப்ப முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் எப்படியாவது பணக்காரன் ஆகன்னு தீவிரம் காட்டக்கூடாது. இந்த பணக்காரன் ஆகன்னு தீவிரம் காட்டுறதுனால தான் இந்த லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்ணுறது, ஏமாற்றி சம்பாதிக்கிறது, அப்புறம் கடத்தல் பண்ணி அது மூலமாக பார்த்திங்களா இந்த மாதிரி தங்கத்தை கடத்துறது, போதை மருந்துகள் கடத்துறது, ஆள் கடத்தல். இதாங்க ஹியூமன் டிராஃபிக்கிங் தான் இன்றைக்கி உலகத்திலே பெரிய பிஸ்னஸ்ன்றாங்க. குழந்தைகளை கடத்துறது, பெண்களை கடத்துறது. அப்போ இதெல்லாம் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், பணக்காரன் ஆயிரணும்னு சொல்லி இந்த பாவத்தை செய்வது, கலப்படம் செய்வது, கொலை செய்வது, ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு ஆளை கொலை பண்ணுவது, கொள்ளையடிப்பது, கள்ளக்கணக்கு எழுதுறது, நான் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி அரசாங்கத்தை ஏமாத்துறது, இதெல்லாம் கூட பாவம், தவறு. இவங்க மேலே சாபம் வரும், ஆக்கினைக்கு தப்ப முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சரி, அப்படின்னா அவங்கெல்லாம் நல்லதானே இருக்காங்க? இதான கேள்வி. கலப்படம் பண்ணி சம்பாதிக்கிறான், நல்லதானே இருக்கிறான். என்றைக்கே ஒரு நாள் கண்டுபிடிக்கிறான், மறுபடியும் அதே தானே செய்கிறான். லஞ்சம் வாங்குறான், கண்டுபிடிக்கிறாங்க, கொஞ்ச நாள் ஜெயிலேருந்து வெளியே வந்தால் திரும்பி அதை தானே செய்கிறான். ஊழல் பண்ணுறான், தோல்வி அடைஞ்சா அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் திருப்பி ஊழல் தானே பண்ணுறான்.
மக்களுடைய வரி பணத்தை ஏமாத்துறமே அந்த மனசாட்சி கூட இல்லாதபடி அவங்க ரொம்ப அப்படி தானே பண்ணுறாங்க. இல்லை, நம்ம கண்முன்னால் பார்க்குறத வச்சு சொல்கிறேன். இல்லை, எல்லாருமே இல்லை, அதுக்குள்ளே அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்கல்ல. நான் சொல்கிறேன், எல்லா துறையிலும் நல்லவங்களும் இருக்காங்க, இப்படி ஏமாற்றவங்களும் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு தான் நம்ம அறிந்து கொள்ளணும். அரசியலில் நல்ல நேர்மையான அரசியல்வாதியும் இருக்கிறாங்க, பணம் 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 சம்பாதிக்கிறதுக்கு என்ன திருட்டுத்தனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எல்லா துறையில் ஊழியக்கார மத்தியில் இருக்காங்க, சபைக்குள்ளே இருக்கிறாங்க, நல்ல ஊழியர்கள் இருக்காங்க, கள்ள ஊழியர்கள் இருக்கிறாங்க. அப்போ காவல்துறையில் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, நேர்மையாக சம்பளத்தை வாங்கி நல்ல சந்தோஷமாக வாழ்கிறவங்க இருக்காங்க. பணம் சம்பாதிக்கணும் சொல்லி அது மாதிரி லஞ்சம் வாங்கி வாங்கி வீடு கட்டி இடத்த வாங்கி கடைசியில் போலீஸ் வந்து ரைட் பண்ணி பாருங்கள், காவல்துறை அதிகாரி பேப்பரில் போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. அப்புறம் எவ்வளோ பெரிய அவமானம், லஞ்சம் வாங்கினாங்க, அங்கே பதுக்கி இங்கே பதுக்கி வச்சு பணம் சம்பாதிச்சுட்டாங்கன்னு சொல்லி எவ்வளோ பெரிய அவமானம், அசிங்கம் இல்லை. அந்த சாத்தான் அதெல்லாம் மனசாட்சி அப்படியே மழுக்கி அப்படியே குருடாக்கி பணம் பணம் ஒன்று தான் என்ற நிலைமை, நிம்மதி இருக்காது. தயவுசெய்து அறிந்து கொள்ளுங்க. அப்போ வசனம் என்ன சொல்லுது? அப்போ ஏன் இவங்கெல்லாம் செய்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேறு புஸ்தகத்தில் பிரசங்கியின் புஸ்தகத்தை எடுங்க. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் 797 பக்கம் எடுங்களேன். அந்த வசனம் பாருங்கள். துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. துர்க்கிரியைகளுக்கு, இந்த துன்மார்க்கர் பாவம் செய்கிறவங்களுக்கு தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால், பாவம் செய்த உடனே தண்டனை வருவதில்லை, சீக்கிரமாய் தண்டனை வராதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறாரு. நம்ம கொள்ளடிக்க தான் செய்கிற, நல்லா தானே இருக்கிறோம், வேணா ஒரு கேஸ் போடுவாங்க, கள்ளப்பட மாட்டோம், நல்லா தானே இருக்கிறோம். அப்போ உடனே தண்டனை வராது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தெய்வம் நின்று கொல்லும் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்? மனிதன் மனம் திரும்ப ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார். எந்த மனிதனை பாவம் செய்தவுடன் ஆண்டவர் தண்டிப்பது இல்லை. அவன் பாவத்தை உணரணும், மனம் திரும்பணும், இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். யாருமே பாவத்தில் அழிந்து போவதை ஆண்டவர் விரும்புவது இல்லை. அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் என்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார், டைம் கொடுக்கிறார். அதுக்கு ஆண்டவர் அவனுக்கு பல சந்தர்ப்பங்களை தருகிறார். அதனால தான் ஆண்டவர் தாமதிக்கிறார். இந்த துர்க்கிரியைகளுக்கு உடனே தண்டனை கிடைக்காததுனால துணிகரம் கொள்ளுகிறது என்று. அதனால் நம்ம அந்த பணக்காரனாக விரும்புகிறவங்க இவங்களை பற்றி வசனத்தில் பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை நல்ல கவனிக்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 290 பக்கம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், இந்த ஐஸ்வர்யனாக விரும்பாதன்னு பைபிள் சொல்லுது. பணக்காரன் ஆயிரம் விரும்பாதங்க. அப்படி விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். அவனுடைய முடிவு பாருங்கள். பலவிதமான இச்சைகளில் விழுவாங்க, குடிகாரனாவாங்க, துன்மார்க்கமாக நடப்பாங்க. ஏன்னா பணம் 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 கொள்ளையடிக்கிற, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இல்லைல்ல, திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிற பணத்தை வச்சு இஷ்டப்படி வாழ்ந்து தங்களுக்கு கேட்டை வருவித்து கொள்ளுவது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக சோதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசைக்கு எடுக்கொண்டிருக்கிறவங்க தங்களை தாங்களே காயப்படுத்துகிறவங்க. லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணுறவங்க என்ன அர்த்தம்னா, அநியாய சம்பாத்தியம் பண்ணுறவங்க தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் என்று வசனம் சொல்லுது. அவங்களுக்கு அவங்களே காயத்தை உண்டாக்கி கொள்கிறவங்க, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. அதனால தான் இந்த ஐஸ்வர்யவானாகி சாத்தானால் பதவி புகழ் எல்லாம் கிடைச்சாலும் உள்ளத்தில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. அப்போ நம்ம ஐஸ்வர்யவான் ஆகக்கூடாதா? ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றவங்க பணக்காரன் ஆகக்கூடாதா அப்படின்னு சொன்னால் ஆகலாம். அப்படி தான் ஆகலாம். நம்ம பணக்காரன் ஆகன்னு விரும்பக்கூடாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பணக்காரன் ஆகணும், ஐஸ்வர்யவான் ஆகணும்னு விரும்பக்கூடாது. ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு விரும்பணும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன சொல்லிட்டு பாருங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லிட்டு பாருங்க. நீதிமொழிகள் 10:22 எடுத்துட்டிங்களா? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க. 771 பக்கம்.
கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நல்ல கவனிங்க. ஐஸ்வர்யம், பணம் அதை விரும்பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்பினா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் தேவன் கொடுக்கிறார். சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, வேதனை இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யம் வேதனை இருக்காது. ஏன்னா அது நீதியாக நேர்மையாக தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நான் கொள்ளையடிக்க போகிறேன், கலப்படம் பண்ண போகிறேன், நான் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்க ஜெபிக்கிறேன்னா ஆண்டவர் பதில் தர மாட்டார். திருடனுக்கு ஆண்டவர் துணை போக மாட்டார். நீங்கள் அநியாய சம்பாத்தியத்துக்கு கர்த்தர் துணை போக மாட்டார். அது தப்பு. அநியாய சம்பாத்தியம் கர்த்தருக்கு அருவருப்பு. அதை செய்யாதுன்னு தான் கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் அநியாய சம்பாத்தியத்துக்கு ஆண்டவர்கிட்டலாம் போக முடியாது. இயேசு கிறிஸ்துக்கிட்ட உங்களுடைய சம்பாத்தியம் நேர்மையானதாக இருக்கணும், கடினமாக உழைக்கணும், கடினமாக பிரயாசப்படணும். நியாயமான விதத்தில் நீங்கள் பிரயாசப்படும் போது தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படி கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குவார். நீங்கள் அப்படி ஐஸ்வர்யன் ஆகும்போது வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருவார். அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்திற்கும் சாத்தான் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துக்குள்ள வித்தியாசம். சாத்தான் பணம், புகழ் எல்லாம் தருவான். ஆனால் வேதனை இருக்கும், நெருக்கம் இருக்கும், நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வர ஐஸ்வர்யம் வேதனை இல்லாதது. அதான் வசனத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 775ஆம் பக்கத்தில், துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. துன்மார்க்கனுடைய வருமானம், தப்பான விதத்தில் வருமானம் வந்து அதில் துன்பம் தான் இருக்கும். ஆஸ்பத்திரி செலவுக்கு தான் போகும், வீணாக தான் செலவாகும், அதில் ஆசீர்வாதம் இருக்காது. துன்மார்க்கனுடைய வருமானத்தில் துன்பம் உண்டு. அதனால் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 28:20 அழகாய் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள். 28:20 முதல், உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ உண்மையாக இருக்கிறவங்க, உங்களுடைய பிஸ்னஸில் உண்மையாக இருக்கணும், நேர்மை உண்மை இருக்கணும், உங்களுடைய வேலையில் உண்மை நேர்மை இருக்கணும். அப்போ உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் பரிபூரண ஆசீர்வாதம், சமாதானம், ஆரோக்கியம், நம்முடைய அனுதின தேவையான ஆசீர்வாதம், ஒரு குறைவில்லாத வாழ்க்கை, நமக்கு நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல தங்குகிற இடம், ஒரு குறைவில்லாத அதான் ஒரு பரிபூரண ஆசீர்வாதம், பூரண ஆசீர்வாதம். அது உண்மையுள்ள மனிதனுக்கு தான், ஏமாற்றுகிறவங்களுக்கு கிடையாது. கிறிஸ்தவனாக இருந்தும் ஏமாற்றுகிற பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. அதனால் இதை அறிந்து கொள்ளுங்கள். உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணும். ஆனால் சாத்தான் ஒரு மனிதனுக்கு பணம், புகழ், பதவி கொடுத்து அடிமையாக்கிடுவான். அவங்கள அப்படியே அடிமையாக்கி சிறைப்படுத்திடுவான். நம்ம அப்படி, அதான் சாத்தானுடைய திட்டம். அவனுக்கு பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, பதவி கொடுத்து அடிமையாக்கி எல்லா பாவத்தை செய்ய வச்சு கடைசியில் நரகத்து கொண்டு போயிடணும். சாத்தானுடைய எய்மே, ஏன் உங்களை ஆசீர்வதிக்கிறான் தெரியுமா? உங்களை நரகத்துக்கு கொண்டு போகணும், அவ்வளோதான். அவனுடைய முடிவு கடைசியில் உங்கள் ஆத்மா நரகத்துக்குள்ளே வரணும். என் கூட நரகத்துக்கு வந்துரு. அதுக்கு தான் அவன் நாள் சேர்க்குறான். அதுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் தருவான். புகழை தருவான், பேர் தருவான், தங்கம் தருவான், வெள்ளி தருவான், எல்லாம் தருவான். உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு தருவான். நீ கேட்டால் ஆண்டவரை ஆசீர்வதிச்சு தாருமீங்க, பிசாசு அவங்கள நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடுவான். ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. அதனால தான் லூக்கா 16ஆம் அதிகாரம் எடுங்க பைபிளில். இயேசு என்ன சொல்கிறார்? லூக்கா 16ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார். லூக்கா 16:19 வாசித்தா, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு சொல்கிறார் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் 108ஆவது பக்கம், ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதனமும் சம்பரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் ஒரு குறை இல்லை, சம்பரமமாக, ரொம்ப விருந்தென்ன, கொண்டாட்டன, விலையேறப்பட்ட ஆபரணம் என்ன, உடை என்ன, அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு ஏழை மனுஷன் லாசர் வீட்டு வாசலில் இருக்கிறான். ஒருவேளை சாப்பாடு கூட அவன் கொடுக்கல. நாய்கள் நாய்க்கு போடுற எச்சி சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஒரு நாள் மரித்த பிறகு வசனம் சொல்லுகிறாரு, அவன் பாதாளத்திலே வேதனைப்பட்டான். 23ஆம் வசனம், பாதாளத்திலே வேதனைப்பட்ட நரகத்தின் அக்கினியில், ஐயோ எனக்கு நாக்கெல்லாம் வருளுது, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதான் இயங்குகிறான். அப்போ இயேசு அதை குறித்து தெளிவாக பாதாளத்திலே வேதனைப்படுவான். தவறான சம்பாத்தியம், ஐஸ்வர்யம் என்று சொல்லி ஏமாற்றி சம்பாதித்து பணக்காரன் ஆகிறவங்க நரகத்தின் அக்கினியிலே வேதனை அடைவாங்க. இந்த உலகத்தில் பெரிய, ஐயோ அவன் பெரிய கார்பரேட்டுங்க, அவன் பெரிய ஆடுங்க, அவங்க சொல்கிறது தான் அரசாங்கமே கேட்குங்க, இருக்கலாங்க. செத்து போன பிறகு அவனுடைய ஆத்மா நரகத்தில் தள்ளப்பட்டு வேதனை அனுபவிக்கும். அதனால்தான்
ஐஸ்வர்யம் நம்ம கர்த்தர் தன் பிள்ளைகளையும் ஐஸ்வர்யவான்களாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவ பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாய் உயர்த்தப்படுவது தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவான் ஆக்கும்போது, உங்களுடைய பிஸ்னஸில் ஆசீர்வதித்து உயர்த்தும் போது, உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் பெருக பண்ணி உங்களை ஐஸ்வர்யவானாக உயர்த்தும் போது, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, ஐஸ்வர்யம் பெருகிறது, வியாபாரத்தில் பெருகிக்கிட்டே இருக்குது. இடத்துக்கு மேலே இடம் வாங்குறீங்க, கட்டடத்து மேலே கட்டடம் வாங்குறீங்க, காருக்கு மேலே கார் வாங்குறீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல், இருமாப்பான சிந்தை, நான் பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யம், பணத்தை வச்சு என்ன வேணாலும் செஞ்சிருவேன், இந்த இருமாப்பான சிந்தை இருக்கக்கூடாது, அழிஞ்சு போயிடுவீங்க. பெருமைக்கு இடம் கொடுத்த பணத்தை வச்சு எல்லாம் சாதிச்சிடலான்னு நினச்சிங்க, நீங்கள் அழிஞ்சு போயிருங்க. இடம் கொடுக்காதபடி நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். அந்த ஐஸ்வர்யம் நிலையானதில்லை. இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட இருக்கு, நாளைக்கு இன்னொருத்தட்டு மாறிடும். நீங்கள் என்றைக்குமே பணக்காரன் ஐஸ்வர்யம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதங்க. இந்தியாவில் பெரிய பணக்காரங்க, சிங்கப்பூரில் போய் தீவெல்லாம் வாங்கி பெரிய பணக்காரங்க, பெரிய ஃபேமஸுங்க, பேங்கில் லோன்லாம் வாங்கி ஆயிரக்கணக்கான கோடி, கடைசியில் நாட்டை விட்டு திருட மாதிரி ஓடுகிற நிலைமை. இவ்வளோ கேவலம் இல்லை. ஒரு சாதாரண ஏழைக்கு இருக்கிற மரியாதை கூட இல்லையே. அவன் சந்தோஷமாக இது என் நாடுன்னு உரிமையாக இருக்கிறான்னு இந்தியாவில் இருக்க விட முடியாமல் நாட்டை விட்டு ஓடி ஒளிஞ்சான் பாருங்கள். கள்ளம் தானே? யோசித்து பாருங்களேன். அந்த பணத்தினால என்ன பிரயோஜனம்? இப்போ இவன் பரலோகத்துக்கு போவான்னு நினைக்கிறீங்களா? நாட்டிலே வாழ முடியாமல் ஓடி ஒழியும் போது இவனுடைய நிலைமை என்ன? யோசித்து பாருங்கள். இதுதான் இன்றைக்கி. இது குறித்து நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. பணம் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் நல்லெல்லாம் இல்லை. நீங்கள் நினைக்கிறது தப்பு. யார் நல்லா இருக்கிறா? பணக்காரெல்லாம் நல்லா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், நரகத்தில் கூட அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். அதான் உண்மை. சாதாரண ஏழை மக்கள் பாருங்கள், ஆண்டவர் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, எனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காரு, தங்க இடம் நிம்மதியாக இருக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடியவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை, பணத்தை வச்சு எதையும் சாதிச்சலான்னு நினைக்காதங்க, அது மேலே நம்பிக்கை வையாதங்க. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் தான் என் நம்பிக்கை. இந்த வியாபாரம் அல்ல, இந்த ஐஸ்வர்யம் அல்ல, இந்த சொத்துக்கள் அல்ல, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். என் நம்பிக்கை கர்த்தர் தான். அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். நீங்கள் வழி விளைக்கிறக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் பணம் வந்த உடனே அவருடைய இருதயம் வழி விளைக்கிறோம். பணத்து மேலே எண்ணம் போயிடும். பணம் பணம் பணம். ஜபம் குறைஞ்சிரும், வேத வாசிப்பு குறைஞ்சிரும், சர்ச்சுக்கு போகிறது போயிடும், ஊழியம் செய்கிறது போயிடும். பணம்னு போய் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன பலரை எனக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தினா நீங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17, 18 வசனம் எடுங்களேன். 2-3 வசனங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் நல்லது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் எடுங்க. பழைய ஏற்பாட்டில் 234வது பக்கம், 235வது பக்கம் அந்த வசனத்தை எடுங்க. உபாகமும் 8ஆம் அதிகாரம் 17, 18 பாருங்கள். என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. இது நான் சம்பாதிச்ச சொல்ல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், எங்கள் அப்பா ஒன்றுமே வைக்கல, நான் சம்பாதிச்சேன்னு பிள்ளைகிட்ட மாறு தட்டுவாங்க. அப்படி பேசாதங்க. இது நான் சம்பாதிச்ச என் சாமர்த்தியம், என் பலன், நான் சம்பாதிச்சு இவ்வளோ சொத்து வாங்கியிருக்கேன், நான் சம்பாதிச்சு வியாபாரத்தை பெருக பண்ணியிருக்கிறேன், அப்படி சொல்லாதங்க. ஆண்டவர் எச்சரிக்கையாக இருங்க, இந்த மாதிரி பேசாதங்க. அடுத்த வசனத்தை பின்பகுதி பாருங்கள். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். ஒரு சின்ன வியாதி வரட்டும், பக்கவாதம் வரட்டும், முடங்கிடுவீங்க. முடிஞ்சது. என்னத்தை நீங்கள் பிஸ்னஸில் சாதிக்க முடியும்? முடங்கிறோம், அவ்வளோதான். எத்தனை வியாபாரிகள் இந்த கொரோனா காலத்தில் ஐசியூவில் போய் மரண போராட்டத்தோடு வெளியே வந்தீங்க. யோசித்து பாருங்கள். பணம் காப்பாற்ற முடியாது. உங்கள் பலம் திறமெல்லாம் சொல்லிடாதங்க. ஆண்டோடைய கிருபை அவர் எங்களை ஆசீர்வதித்தா தாழ்மையாக சொல்லுங்கள். சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு சுகபலன் கொடுத்தவர் கர்த்தர். நான் செய்கிற கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தது கர்த்தர். அவருக்கு தான் முதல்ல கொடுக்கணும். இந்த வேலையை கொடுத்தவர் கர்த்தர். வேலை செய்ய எனக்கு பலன் கொடுத்தவர் கர்த்தர். நான் வேலை செய்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்தவர் கர்த்தர். அவருக்கு முதலிடம் கொடுங்க. அப்போ தான் உங்களுடைய ஐஸ்வர்யம் நிலைக்கும்.
இல்லாவிட்டால் நீங்கள் இழந்து போகிற சூழ்நிலை உண்டாகும். ஆண்டவரால் சாத்தானால தான் இந்த பணம் புகழ் பதவியெல்லாம் கொடுக்க முடியுமா? கர்த்தர் கொடுக்க முடியும். எல்லாரும் கர்த்தரால் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். ஆண்டவர் சொல்றார் ஆதியாகமம் 12:2 ஆபிரகாம் பார்த்து சொல்லும்போது, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். அவர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்தி புகழை தர முடியும், உங்களை உயர்த்த முடியும். உபாகமம் 28:1 சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்போ நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். கர்த்தரால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். பாருங்க, நீ உன்னை கீழாகாமல் மேலாவாய், நீ வாலாகாமல் தலையாவாய். வாக்குத்தத்தம் நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். பிஸ்னஸ்னால் பிஸ்னஸில் உயர்த்துவார், வேலைன்னா வேலையில் உயர்த்துவார். அது வாக்கு நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் அப்படியே செய்வார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தலையாக இருப்பீங்க. நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ சித்தம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். ஆனால் பெருமைக்கு இடம் கொடுத்துறாருங்க. செப்பனியா 3:20 நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். இலங்கைக்கு போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு பெரிய செல்வந்தர், ஆனால் ரொம்ப தாழ்மையாக இருப்பார். அங்களுடைய வியாபாரிகள் மீட்டிங்கில் அவர் ஷேர் பண்ணார். அப்போ யாருன்னு நான் விசாரித்த போது, டெல்மா என்கிற டீ, அதாவது உலக பிரசித்தி பெற்றது அந்த டீ. இலங்கையில் இருக்க அந்த டீ வேர்ல்டு ஃபேமஸ். நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தா நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், நல்ல இயேசு ஆவியில் ஆராதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, ரொம்ப தாழ்மையானவங்க, உலக பிரசித்தி பெற்ற டீ ஓனர் நல்ல தேவனுடைய பிள்ளை, தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். இதே மாதிரி எத்தனை பேர், நான் போகிற நிறைய பட்டணங்கள் ஆட்களை பார்க்குறேன், நிறைய ஊர்களில் பார்க்குறேன். கர்த்தர் தன் பிள்ளைகளை உயர்த்தி கனப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், பெரிய செல்வந்தர்களாய் வைத்திருக்கிறார். நிறைய பேரை சந்திக்கிறேன். இலங்கையில் பார்த்துருக்கிறேன், மலேசியாவில், சிங்கப்பூரில் பார்த்துருக்கிறேன், பல நாடுகளில் நான் பார்த்துருக்கிறேன். அவங்கெல்லாம் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு ரொம்ப உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. அதனால் அப்படி இருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தருகிறவர் என்பதை மறந்துடக்கூடாது. சரி, ஆனால் ஆண்டவர் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? நம்மை ஆசீர்வதித்து நம்ம ஐஸ்வர்யவானாக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். எதற்காக? அவர் நம்மை ஆசீர்வதிப்பது உண்மை இல்லை, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவது உண்மை. ஆனால் எதுக்காக அப்படின்னு கேட்டால் 3 காரியத்தை மனதில் வைங்க. முதலாவது, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் உங்களை உயர்த்துகிறார். நான் போன அப்படி பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் பெருமையாக பேசலை, ரொம்ப தாழ்மையாக இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுன்னு சந்தோஷமாக சொல்லி பலரை என் ஊழிய பாதையில் நான் பார்த்துருக்கிறேன். நம்ம அதை பார்க்குறோம். அதனால தான் இது நான் சம்பாதித்ததுன்னு பெருமையாக சொல்லாமல் இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம்னு ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இது கர்த்தர் கொடுத்தது, அவ்வளோதான். கர்த்தர் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படி சொல்லணும். ஆதியாகமம் 14 21 22 வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் 5 ராஜாக்கள் சிறைப்பட்டு போன போது யுத்தம் பண்ணி அவங்களை காப்பாற்றி கொண்டு வருகிறான். சோதோமின் ராஜா சொல்கிறான், ஜனங்களெல்லாம் நான் எடுத்துக்கொள்கிறேன், நீங்கள் தான் காப்பாற்றினீங்க, பொருளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் உயிரை காப்பாற்றினீங்கல்ல, என் ஜனங்களை மட்டும் கொடுத்துருங்க, பொருளெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிற ராஜா. எவ்வளோ பொருளுங்க, வெள்ளி பொண்ணுன்னு என்னென்ன பொருள் இருந்திருக்கும். ஆபிரகாம் சொல்கிறான், வேண்டாம், ஒரு சின்ன ஒரு தொடை கூட நான் எடுக்க மாட்டேன், ஒரு வாரை கூட எடுக்க மாட்டேன், நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் கடைசியில் ஆபிரகாமை நான் தான் செல்வந்தன் ஆக்கினேன்னு நீங்கள் சொல்லாதபடி என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என்னை செல்வ சீமானாய் வைத்திருக்கிறவர் கர்த்தர், என்னை ஐஸ்வர்யவானாய் வைத்திருக்கிறவர் கர்த்தர். ஒரு ராஜா எனக்கு பணம் கொடுத்து நான் உயர்த்தப்பட்டேன் என்று சொல்லக்கூடாது. எப்படி தாவீது அங்கே ஆபிரகாம் கவனமாக இருக்கிறார் பார்த்தீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். நாங்கள் திருமணமாகி நான் என் மனைவி கூட்டு குடும்பத்தில் தான் 5 வருஷம் இருந்தோம். என் பெற்றோரோடு என் சகோதரர்களோடு கூட 5 வருஷம். அதுக்கப்புறம் ஊழியத்தை நிமித்தம் நாங்கள் ஷிஃப்ட் ஆனோம் எங்களுடைய ஊழிய கேம்பஸுக்குள்ளே வீட்டுக்கு. அவர் வீடு ஷிஃப்ட் ஆகும்போது என் மனைவிகிட்ட சொன்னேன், இந்த வீட்டில் இது நமக்கு கர்த்தர் கொடுத்த வீடு, இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு குடியேறுகிறோம், இந்த வீட்டில் இருக்கிற எந்த பொருளும் இயேசு நமக்கு கொடுத்ததாக இருக்கணும். உங்கள் வீட்டிலேருந்து எதுவும் வரக்கூடாது, எங்கள் வீட்டிலேருந்து எதுவும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நான் சொல்லிடுவேன் எங்கள் அப்பா அம்மாட்ட, ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம், நீ அம்மார் உங்கள் வீட்டில் இருந்தோம் மகள் தனியாக கொடுத்தன போகிறதுனால பொருள் வாங்கி கொடுக்கணும், எதுவும் வரக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கர்த்தர் நமக்கு கொடுத்ததாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி, இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற எதுவும் யாரும் நான் இறக்கப்பட்டு கொடுத்தேன் அப்படின்னு யாரும் சொல்கிற மாதிரி கிடையாது. நாங்கள் பெருமையாக சொல்லுது கர்த்தர் கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாரு, என் ஆண்டவர் கொடுத்தாரு, என் கர்த்தர் கொடுத்தாரு. அப்படி தான் சொல்லுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வரணும், அவங்க வீட்டிலேருந்து வரணும்,
இந்த மாதிரி சில கிறிஸ்தவங்க சில்லறத்தனமாக நடக்கிறீங்க. நகை வரணும், பீரோ வரணும், அவங்க வாங்கி கொடுத்தா சந்தோஷங்க, அது தப்பு கிடையாது. டிமாண்ட் பண்ணி கேட்குறீங்க பார்த்தீங்களா, அசிங்கம் அதெல்லாம். அப்படி சொல்லாதங்க, கேட்காதுங்க. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார் எல்லாமே. நாங்கள் எதுக்கு மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கணும்? கர்த்தரை முதல்ல மகிமைப்படுத்துங்க. ரெண்டாவது, தேவன் ஏன் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து செல்வந்தர்களாய் மாற்றுகிறார்? உங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதித்து ஏன் பெருசாக்குகிறார்? ஏன் உங்களை ஆண்டவர் இன்னும் பெருசாக உயர்த்தி கொண்டு இருக்கிறார் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட உதவியாக இருப்பதற்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். மத்தேயு 5:16 நம்ம பார்க்குறோம். மத்தேயு 5:16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியை தேடும். 33 மத்தேயு 6:33. அப்போ முதலிடம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு. ஏன் ஆண்டவனுடைய பணம் கொடுக்குறாரு? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட நீங்கள் உதவியாக இருப்பதற்கு, உங்கள் சபை ஊழியத்துக்கு உதவியாக இருக்க, சுவிசேஷ ஊழியத்துக்கு உதவியாக இருக்க, மிஷினரி ஊழியத்துக்கு உதவியாக இருக்க தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அதை மறந்துட்டு வீட்டுக்கு வீடு மேலே வீடு, பிஸ்னஸ் இடத்துக்கு மேலே இடம் வாங்கி அதையே பிரபலப்படுத்தி கொண்டு இருந்தீங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கலைன்னா ஒரு நாள் உங்களுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு விடும். தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பா. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறீங்க, ஒரு நாள் உங்களுடைய பிஸ்னஸ் முடக்கப்பட்டுரும். அப்படி நான் பார்த்துருக்கிறேன். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டோம், திடீர்னு பிஸ்னஸில் முடக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கஷ்டம். அப்போ ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? அவருடைய ராஜ்யம் கட்டப்பட எவ்வளோ கொடுக்குற? தேவன் கொடுத்ததில் எந்த அளவு நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் கட்ட கொடுக்குறீங்க, அதை வச்சு தான் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கும், வருமானத்தில் இருக்கும். அதை மறந்துடக்கூடாது. அப்போ எந்த அளவு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரோ அந்த அளவு நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட கொடுக்கணும். சுவிசேஷ ஊழியத்திற்கு, மிஷினரி ஊழியத்திற்கு, சபை ஊழியத்துக்கு கொடுத்து நீங்கள் தாங்க தான் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார். புரியுதா உங்களுக்கு? எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிராமம். அவங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தாங்க. அப்போ சொன்னால் அவங்கள்ட்ட ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளணும். அவங்கள்ட்ட உட்காந்து நான் பேசினேன். எப்படி நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க எல்லாம் கேட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க என்ன போது சொன்னார். அநேக வருஷத்துக்கு முன்னால் அவங்க அப்பா ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். நான் சென்னையில் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு உடனே தகப்பனார் 500 கொடுத்து, 500 அப்படி இருந்தது சேமித்து வச்சு கொடுத்து, இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணி பழச்சிக்கன்னாராம். 500 வச்சு என்ன பண்ண முடியும்? யோசித்து பாருங்கள். வெறும் 500 வச்சு என்ன பண்ண முடியும்? அவர் சொன்னார், எங்கள் அப்பாட்ட இருந்தது அவ்வளோதான். ஏழை தகப்பனார். அவர் சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு 50 வருஷம் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அப்போ 50 ரூபா அப்போ பெரிய விஷயம் தானே. 50 ரூபா இப்போ உள்ள 50 ரூபா மாதிரி கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னால் அது கொடுத்த உடனே சரி எங்கள் அப்பாட்ட இருந்து இதான் கொண்டு போய் இயேசுக்கிட்ட போனாராம். இயேசுக்கு முன்னால் வைத்து ஜெபம் பண்ணாராம். அவர் சொன்னது காரியம் ஆண்டோடு சொன்னார், ஆண்டவரே இந்த டாட்டா பிர்லா, அப்போ இந்தியாவில் டாட்டா பிர்லா தான், இப்போ வேறு பணக்காரங்க பேரில் சொல்கிறோம். டாட்டா பிர்லா அப்படி தான் அந்த காலத்தில் சொல்லுவோம். நீ என்ன டாட்டாவா பிர்லாவான்னு? டாட்டா பிர்லாவெல்லாம் நீங்கள் ஆசீர்வதித்து என்ன பிரயோஜனம்? என்ன ஆசீர்வதிங்க? நான் தேவனுடைய ராஜ்யம் கட்ட உதவி செய்வேன், சர்ச்சு கட்ட உதவி செய்வேன், மிஷினரிகளை தாங்குவேன், ஊழியத்துக்கு உதவியாக இருப்பேன், ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணி வெறும் 500 வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்தாராம். உடனே சொன்னார் நிறைய எப்படிலாம் நடந்ததுன்னு சொன்னார். அதை ஷார்ட்டாக சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கு இது சொல்லும்போதே ஒரு 20 வருஷம் முன்னால் அவர் சந்தித்து பேசும்போது 20 வருஷத்துக்கு முன்னால் அப்போ சொன்னார், இன்றைக்கு எனக்கு சென்னையில், பெங்களூரில், டெல்லியில், பாம்பேயில் எல்லா இடமும் பிஸ்னஸ் கற்று தந்திருக்கிறாரு. ஒவ்வொரு மாதமும் எங்கள் சர்ச்சுக்கு தசம பாகம் மாத்திரம் 2.5 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன். 20 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறார். அப்போது அவர் கொடுத்தது ஒரு மாதம் தசம பாகம் மாத்திரம் 2.5 லட்சம் ரூபாய் என் சபைக்கு நான் கொடுக்குறேன். அது மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கே பிஸ்னஸ் இருந்தாலும் வந்துடுவேன். டெல்லியில் இருந்தாலும் பாம்பேயில் இருந்தாலும் நைட்டை ஃப்ளைட்டில் வந்துடுவேன். சண்டே ஆராதனை முடிஞ்ச உடனே ஊழியம், என் சபையோடு சேர்ந்த ஊழியம், ஆண்டவருக்கு முதலிடம். அதனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எதுக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? யோசித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் ஒரு காணிக்கு போட்டு வந்துட்டால் பெரிய நினச்சிக்கிற பெருமையாக, சிலர் போய் ஆசீர்வாதத்தை எடுக்கிறது பெருமைக்கு லட்சக்கணக்காக பணம் போட்டு சபையில் ஏழைகளை அவமானப்படுத்த இல்லை, அது பெருமையாக நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் ஐஸ்வர்யம் கொடுத்தாரு ஆண்டவர். ஏழை மக்களுக்கு உதவி செய்ய உங்கள் பெருமையை காமிக்கிறதுக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தாரு. ஏழை அப்போ தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட உதவி செய்யணும். முதலாவது கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நீங்கள் ஐஸ்வர்யன் ஆக கர்த்தருக்கு தான் மகிமை கொடுக்கணும். ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட உதவி செய்யணும்.
அதுக்கு தான் ஆண்டவர் தருகிறார். மூன்றாவது, சமுதாயத்துக்கு உதவியாக இருக்கணும். நீங்கள் இருக்கிற ஏரியா, உங்களுடைய கிராமம், உங்களுடைய பட்டணம், அந்த மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணும், உதவியாக இருக்கணும். நிறைய பெரிய பணக்காரன் கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க, ஒரு ஸ்கூல் கட்டி கொடுங்க ஏழைகள் பிள்ளை ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு, படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அங்கே இருக்கிற விரைவுகளுக்கு உதவி செய்யுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு, ஒரு 10 பேருக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுங்க. ஏன் உங்களுக்கு செய்ய முடியாது? உங்களுக்கு வசதியில் நினைக்க எவ்வளோ ஆண்டவர் தந்திருக்கிறார்ல. அதுக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஏழை மக்களுக்கு என்ன செய்கிறீங்க, விதவைகளுக்கு என்ன செய்கிறீங்க? தேவன் அதையெல்லாம் பார்ப்பார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுங்க, மறுபடியும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் திரும்ப எடுங்க. அந்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம ஜெபிக்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19 பாருங்க. அது ஐஸ்வர்யவான்களுக்கு ஆண்டவர் பேசும்போது 18 சொல்கிறாரு, நன்மை செய்யவும், நல்ல வசனத்துக்கு நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கும் நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. பார்த்தீங்களா? நன்மை செய்யுங்க, நற்கரியைகளை செய்யுங்க, தாராளமாக ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு வேதம் சொல்லுகிறாரு. இதெல்லாம் செய்யாட்டா உங்களுடைய ஐஸ்வர்யத்துக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு போயிடும். ஒரு நாள் உங்களுடைய பிஸ்னஸ் முடக்கப்பட்டு விடும். அன்னைக்கு தவிப்பீங்க, ஏன் மாதிரி ஆயிட்டே இப்படி ஆயிட்டே இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி. தேவனுடைய பாதுகாப்பு உங்களுடைய பிஸ்னஸ் மேலே இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உதவியாக இருக்கணும். 2வது, ஏழைகளுக்கு நீங்கள் சுற்றிலும் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும் உங்களுடைய பணத்தின் மூலம், உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மூலம். அப்போ தான் தேவன் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாக இருக்கும். இல்லாட்டா ஒரே நாளில் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்தம்பித்து போய்விடும். ஆண்டவர் பார்ப்பார், கொடுத்து பார்க்குறார். ஏன் இவன் என் வசனத்தின்படி நடக்க மாட்டேங்கிறான், உலக மக்களை போல நடக்கிறான், நான் ஏன் இவன் ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் கையை எடுத்துருவார். அதனால வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் கொடுத்த ஆசீர்வாதம். 2வது, அவருடைய ராஜ்யத்தை கட்ட நான் செலவு செய்யணும். 3வது, ஏழை மக்களுக்கு நான் உதவியாக இருக்கணும். அதுக்கு தான் ராக்ஃபெல்லர்னே அந்த காலத்தில் ஒரு பெரிய வேர்ல்டு ஃபஸ்ட்டு, அவன் தான் உலகத்திலே பெரிய பணக்கார் ராக்ஃபெல்லர்ன்னு சொல்லி. அவருடைய கட்டடம் நியூயார்க்கில் முக்கியமான மென்ஹாட்டனில் இருக்கிறாரு. அங்கே தான் முதல்ல உயரமான கிறிஸ்மஸ் ட்ரீ நாட்டுவாங்க. நான் போய் அந்த இடத்தை பார்த்துருக்கிறேன். இஸ்ரேல் தேசத்தில் ராக்ஃபெல்லர் ரிசர்ச் சென்டர் இருக்கிறது. அதாவது வியாதேசருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரிசர்ச் சென்டர் எல்லாம். அவர் வாலிபனாக இருந்தபோது அவருடைய சபை ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தார், ஒரு வாலிபன். அவர்கிட்ட பேசும்போது அவர் ஆண்டவர் மேலே உற்சாகமாக இருப்பதை அறிந்து பேசும்போது சொன்னார், தம்பி, உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பணம் சம்பாதி, எவ்வளோ முடியுமோ உன் திறமையை பயன்படுத்தி ஜெபம் பண்ணி நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணத்தை சம்பாதி. அதே மாதிரி அடுத்து சொன்னார், உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஊழியத்துக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு. சம்பாதிச்சு அவ்வளோத்தையும் நீயே வச்சுக்கிடாத, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஊழியத்துக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு. அதான் ராக்ஃபெல்லருடைய மனசில் போடப்பட்ட விதை. அந்த ஊழியக்காரர் அதுக்கு ஒப்பு கொடுத்தார். ராக்ஃபெல்லர் அவ்வளவு உதவி இன்னைக்கு இருக்கிற உலக பணக்காரரை விட அவர் தான் அதிக செல்வந்தராக இருந்தார் என்று ஹிஸ்ட்ரி சொல்லுகிறாரு. ராக்ஃபெல்லர் தான் உலகத்திலே பெரிய பணக்காரர். இப்போ இருக்கிற உலக செல்வந்தர்களை விட சொத்து வசதி அவருக்கு தான் அதிகம் இருந்தது என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு அவர் ஒரு பெரிய விசுவாசி, இயேசுவை நேசிக்கிறவர். அது மனசில் பதித்திருந்தார். ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதனால ராக்ஃபெல்லர் நிறைய நன்மை செய்திருக்கிறார். நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்கிற திட்டங்களை அவர் ஹெல்ப் பண்ணி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது எதுக்காக? செல்வம் கொடுப்பது எதுக்கு? நான் பெரிய பணக்காரன்னு மேலே எங்கள் பணத்தை பாரு, இதை பாரு. இன்னைக்கு உலகத்தில் கார்பரேட்டுகள் சொல்கிறாங்களே சொத்து பெருகிட்டே இருக்குது. எல்லோரும் சொத்தை இழந்தாலும் லாக்டவுன் காலத்தில் 7 மடங்கு 10 மடங்கு சொத்து பெருகுதில்லை. அந்த மாதிரி பெருமைக்காக அல்ல. நம்ம வித்தியாசமானவர்கள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட உதவியாக இருக்கணும், ஏழைகளுக்கு உதவியாக இருக்கணும். அப்போ தேவன் மேலும் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இதான் ரகசியம். அப்போ தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது, சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. இதை மனதில் பதித்து கொண்டால் உங்களுடைய பிஸ்னஸ் பாதுகாக்கப்படும், உங்களுடைய வருமானம் பாதுகாக்கப்படும், உங்களுடைய செல்வம் பாதுகாக்கப்படும். நீங்கள் சொத்துக்களை இதை இழக்கிற மாதிரி கர்த்தர் விட மாட்டார். மேலும் பெருகி கொண்டே இருக்கும். கொடுக்கிறத பெருக்கி கொண்டே இருக்க தேவன் பெருக்கி கொண்டே இருப்பார். இதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். இதான் வசனம் போதிக்கிற காரியம்.
நினைவில் வைத்துக்கொள்ள. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தே போல் ஆசீர்வதிங்க. என்னை ஆசீர்வதிச்சா நான் உங்களுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக இருப்பேன். மிஷினரிகளை தாங்குவேன், ஆலயம் கட்டி கொடுப்பேன், உங்களுடைய சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், எங்கள் சமுதாயத்திற்கு மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என்னை ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்போ கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பா. அப்படியே இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதியும். நான் உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக இருப்பேன். நான் தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு உதவியாக இருப்பேன். ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் சமுதாயத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பேன். என் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நான் சுயநலமாக இருக்க மாட்டேன். எனக்கு நீ சொத்துக்கு மேலே சொத்தை சேர்த்து நான் பெரிய பணக்காரன் என்று பெருமைப்படுத்திக் கொள்ள நான் செயல்பட மாட்டேன். அப்படி ஒப்பு கொடுங்க. தகப்பனே, யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, இவங்களை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல சகல காரியத்தில் ஆசீர்வதிங்க. அவருடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க. அவங்க கையிட்டு செய்கிறதை பெருக பண்ணுங்க. எளியவர்களை குப்பையில் இந்த உயர்த்துகிற தேவன் இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தி அவருடைய வருமானத்தை பெருக பண்ணி செழிக்க பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாக இருக்கும்படி, உம்மை மகிமைப்படுத்தும்படி, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கு உதவியாக இருக்கும்படி, உம்முடைய திருச்சபைக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கும்படி, மிஷனரி ஊழியங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, சமுதாயத்திற்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கும்படி, ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்யும்படிக்கு இவங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதியும். பெருக பணம் செழிப்பை கொடுத்து மேன்மைப்படுத்தும். நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.